ஆகிய தியானம் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், பீனியல் சுரப்பி நன்றாக சுரக்கும். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நமது இன்ட்யூஷன் உள் உணர்வை நமக்கு உணர்த்தக்கூடிய நிலை கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுமே வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கக்கூடியது ஆக்ஞே தியானம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொரு சக்கரங்களையா தியானம் பார்த்துட்டே வரோம். நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆக்ஞே சக்கர தியானம். நெற்றி புருவ மையத்தில் நமது உணர்வை, நமது பிராணனை கண்களை மூடி தியானிக்கின்றோம். இது மூன்றாவது கண், ஆன்மாவினுடைய கண் அப்படிங்கிறது யோக சாஸ்திரம் சொல்கின்றது. ஸோ அந்த இடத்துல நம்ம பெரிய அளவில் தியானம் பண்ண வேண்டாம். 2 நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருந்து நமது பிராணனை அந்த இடத்தில் தியானிக்கும் பொழுது பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது. அந்த இன்ட்யூஷன்னு சொல்கிற மாதிரி உள் உணர்வு நம்ம வாழ்க்கையில், உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், எப்படி நம்ம வெற்றியை நோக்கி செல்வது, அதற்குரிய வழிகளை நமக்கு உள்ளுக்குள் இருந்தே நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். நம்மை சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஏரோ இருக்கும், நெகட்டிவ் வேவ்ஸ் நம்மை தாக்காது. எப்பொழுதுமே அந்த நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆழ்ந்த அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கின்ற எல்லா நிகழ்வுகளுமே வெற்றியை கொடுப்பதாக அமையும். அதோடு சேர்ந்து நம்ம ஒரு முத்திரையும் பண்ண போகிறோம், ஹாகினி முத்திரை. அந்த ஹாகினி முத்திரை பண்ணும் பொழுது மன ஒருநிலைப்பாடு, கான்சன்ட்ரேஷன் கொடுக்கக்கூடியது, மன அமைதியை கொடுக்கக்கூடியது, நாளமில்லா சுரப்பிகள் அனைத்துமே நன்றாக இயங்க செய்யும். அதோடு சேர்த்து ஒரு பர்வட்ட ஆசனம். இந்த ஆசன நிலை செய்யும் பொழுது அடிமுதுகு மூலை முதல் கழுத்து முதுகு வரை முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடியது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கைச்சின் முத்திரை. கண்களை மூடி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். முதல்ல மனசுனால தலை முதல் கால் வரை நம்முடைய தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா வெளித்தசைகளையும் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மனதினால தலையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொரு பகுதியாக ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. உடல் வெளி தசைகள், உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் எல்லாம் அந்த பூமிக்கு ஏற்ப பண்ணிட்டோம். மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிடம் முதல் 2 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனது அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம். உங்களது உணர்வை அந்த இடத்திலே தியானிக்கவும். ஒரு 10 வினாடி. நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம். உங்களது உணர்வை அந்த இடத்திலே ஒரு 10 வினாடி தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். மணிபூரக மையம், வயிற்று உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. ஒரு 10 வினாடி உங்களது பிராணனை அந்த இடத்திலே தியானிக்கவும். அநாகத மையம், இதயத்தினுடைய உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. உங்களது உணர்வை ஒரு 10 வினாடி அந்த இடத்திலே தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். விசுக்தி மையம், தொண்டை உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. உங்களது உணர்வை அந்த இடத்திலே ஒரு 10 வினாடி தியானிக்கவும். இப்பொழுது நெற்றி புருவ மையம், ஆக்ஞே சக்கரம். நெற்றி புருவ மையத்தில் உங்களது உணர்வை ஒரு 2 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். மீண்டும் உங்களது உணர்வு முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி
மூலாதார மையம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே ஒரு 10 வினாடி தியானிக்கவும். பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங். இப்போ இந்த தியான பயிற்சி முடித்த உடனே நம்ம அடுத்து ஹாகினி முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. எல்லா கைவிரல் நுனியும் இப்படி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். எல்லா நாளமில்லா சுரப்பிகளுக்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஆக்ஞை சக்கரத்திற்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது முடித்த உடனே பர்வட்டாசனம் சுகாசனத்தில் அர்த்த பத்மாசனத்தில் பண்ணுறோம். இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டு மெதுவாக கை மேலே கும்பிட்டுக்கோங்க. ஸ்லோவாக 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக கைகளை கொண்டு வந்துருங்க. நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்திட்டு கை காதோடு சேர்த்து வச்சுக்கோங்க. மேலே கை கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த பர்வட்டாசனம் பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறது. நிமிர்ந்து உட்காந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ணுறேன். பத்மாசனம் போட முடிஞ்சவங்க பத்மாசனம் போட்டுக்கோங்க. மெதுவாக கை மேலே கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை பத்மாசனத்தில் பர்வட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்மாசனம் போட முடியாதவங்க சுகாசனத்திலே பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துடுறேன். நார்மலாக உட்காந்துக்கிறேன். நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த பயிற்சி மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் கவனச்சிதறல் வராது, மனம் சலனம் அடையாது. எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஒழுக்கமான நேர் கோட்டில் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். ஞாபக சக்தி நன்றாக இருக்கும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். நாளை இதுதான் செய்யணும், இப்படித்தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு நமது ஆன்மாவினுடைய குரல், அந்த இன்ட்யூஷன், உள் உணர்வு நன்றாக கிடைக்கக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் அடுத்த சக்கரத்தில் நாம் எப்படி தியானம் செய்கின்றோம், அதனுடைய யோக முறை செயல்முறை விளக்கத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.